விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களை புறக்கணிப்பதாக விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் கூறியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 65 நபர்களுக்கு மேலாக உயிரிழந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அலட்சியத்தின் காரணமாகவும் ஓட்டுக்கள் செலுத்தும் பொழுது மட்டும்தான் திமுகவினருக்கு மக்கள் கடவுளாக தெரிகிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகு மக்கள் அனைவரும் மிக மோசமான மனிதர்களாகத்தான் திமுகவினருக்கு தெரிகிறதாகவும், இதுவரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக செல்லாதது ஏன் என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விழுப்புரத்தில் வெடி விபத்தில் உயிரிழந்த 7 குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். ஆனால் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் கொடுப்பது ஒரே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் என்றும், இதிலிருந்து குடிப்பவர்களுக்கு ஊக்கத்தொகை அதிகம், உழைத்து வியர்வை சிந்தி உடன் மரணம் அடைபவர்களுக்கு 3 லட்சமா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. இந்த தேர்தலில் அதிக அளவு பணப்புழக்கம் நடைபெறுவதாக ஏற்கனவே அதிமுக தெரிவித்திருந்தது. இதற்காகத்தான் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அறிவித்திருந்தது. மேலும் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக 1.5 கோடி ரூபாய் பறக்கும்படை அதிகாரிகள் மூலமாக ஒட்டுமொத்தமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் குழு மூலமாக கண்டறியப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் தொடர்புகளை அறிவித்தது. மேலும் இந்த பணம் யாருடைய பணம், அமைச்சர் ஏவாவேல் அவர்களுக்கு சொந்தமான பணம் என்றும் தற்பொழுது விசாரணையின் பொழுது தெரிய வந்துள்ளது. மேலும் அன்னியூர் சிவா அவர்கள் திமுகவின் வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவரது வேட்பாளர் பட்டியலில் அவரது பெயரை நீக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக மட்டுமல்ல பிற கட்சிகளும் தெரிவித்திருக்கிறது. இப்பேற்பட்ட பணத்தை கொடுத்து வெற்றியடைவதற்கு வேட்பாளரது பெயரை அதிமுகவினர்கள் கோரிக்கையை ஏற்று தேர்தல் ஆணையம் அவரது பெயரை நீக்க வேண்டும் என்றும், அப்படி நீக்கினால் மட்டும்தான் தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியும். யார் பணத்தை கொடுக்கிறாரோ அக்கட்சியை சார்ந்த வேட்பாளரை தேர்தல் ஆணையம் நீக்கினால் மட்டும்தான் இதற்கு முடிவு கட்ட முடியும் என்ற தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களையும் திமுகவையும் நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதற்கு கள்ளக்குறிச்சி மரணங்களும் ஒரு காரணம். புகழேந்தி அவர்களது மரணத்திற்கும், அதாவது விக்கிரவாண்டி தொகுதி முன்னாள் எம்எல்ஏ புகழேந்தி அவர்களது உயிரிழப்பு இருக்கும் திமுக தான் முக்கிய காரணம் என்றும் அப்பகுதி மக்கள் கூறியிருப்பது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடல்நிலை குறைவின் காரணமாக வீட்டில் ஓய்விருந்து கொண்டிருக்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருகை தந்துள்ளார். எம்எல்ஏ நேரடியாக வந்து அவரை வரவேற்க வேண்டும். உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவர் ஓய்வெடுக்கக்கூடாது. முதல்வரை வரவேற்க தவறினால் பதவி பறிக்கப்படும் என்று மேலிடம் தலைமை அறிவித்ததன் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக புகழேந்தி அவர்கள் உயிரிழந்ததாக நம்மால் பார்க்க முடிகிறது. முழுக்க முழுக்க திமுகவால் தான் அவரது உயிர் பிரிந்ததாக குடும்பத்தினரே கூறியுள்ளனர்.